ஹே ஹாய் வணக்கம். ஸோ குரூப் 4 கவுன்சிலிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே ஆஃப் லைஃபாக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. போயிட்டு நல்லா வந்து ஒரு ஒரு முழுமையாக நல்லா போயிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு ஹாப்பியாக வந்து வாங்க. இந்த ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங்கிறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பேசி அல்லது சொல்லி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். என்ன குரூப் 4 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு, ஆனால் வந்து வ ஒரு பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி வந்து பேசுகிறாங்க. அப்படின்னெல்லாம் கூட நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். விமர்சனமா ஒரு சிலர் பேசி. பட் அந்த எக்ஸாம்க்கு படிச்சு பார்த்து, அந்த எக்ஸாம கிளியர் பண்ணி பார்க்குறவனுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ரொம்ப ரொம்ப கடினமான எக்ஸாமா மாறி நிக்குது டிஎன்பிஎஸ்சி. அதுலயும் பர்ட்டிகுலரா என்னோட ஒப்பீனியன்ல நீங்க குரூப் 1, 2, 2A கூட படிச்சிரலாம். கிளியர் பண்ணிறலாம். விச் இஸ் அந்த டிஸ்கிரிப்டிவ். அது எல்லாத்தையும் விட குரூப் 4 வந்து கடினம். அதில வந்து மாற்று கருத்து இல்ல. அவ்வளோ இதா இருக்கு. அதிலயும் இந்த மாதிரி அந்த தமிழ் சிலபஸ் புதுசா மாறி, கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா வந்து, அந்த மாதிரி நெறைய இஷ்யூ இருந்தது. அது சார்ந்து இன்னும் நெறைய சீர்திருத்தம் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஆனா கூட மொத நாள் கவுன்சிலிங் போறீங்க. நல்ல போஸ்டிங்கா எடுங்க. வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, மனநிறைவோட வந்து வாழ்த்துக்கள். நல்ல வந்து ஒரு பெரிய சாதனை. ஹேப்பியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஒரு சில சின்ன சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்க இந்த வீடியோவோட கமெண்ட்ல நீங்க வந்து குடுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அத ரெஸ்பான்ஸ் பண்ணிற பார்க்குறேன். ஆன்சர் குடுத்துர்றேன். அண்ட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த சில காமன் டவுட்ஸ் இருக்கும்ல. நம்பர் 1 ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த துறைய வந்து தேர்வு செய்வது அப்படின்னு இருக்கும். கடைசி நாள் கவுன்சிலிங் போனீங்கன்னா, கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு இருக்கும். ஏதாவது ஒரு துறை கிடைச்சிராதா அப்படின்னு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு ஒரு வ ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். கிடைச்சிட்டா ரொம்ப ஹேப்பியா இருக்கும். பரவால்ல கிடைச்சிருச்சுன்ட்டு. மிஸ் ஆயிட்டா மிகப்பெரிய வருத்தமா இருக்கும். கடைசி நாள்லாம் அந்த கவுன்சிலிங் ஹால் முன்னாடி, அந்த டிஎன்பிஎஸ்சி முன்னாடி நிக்கவே முடியாது. அவ்ளோ வருத்தமா இருக்கும். அது கிடைக்கலங்கிற வருத்தத்த தாங்கி வெளிய வரக்கூடிய மாணவர்கள பார்க்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஒரு ஒரு கொடுமை. சரி, அத விடுவோம். ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங் போகக்கூடியவங்க ஹேப்பியா இருப்பீங்க. அத பத்தி பேசுவோம். எந்த துறை எடுக்கிறது அப்படின்னு பெரிய டவுட் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங் போறீங்க. எல்லா துறையிலயும் இருக்கும். எத எடுக்கிறது? ஒரு பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. என்னோட சில சஜஷன் சொல்றேன் எடுத்துக்கோங்க. அதுல நம்பர் 1 ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து துறைய சூஸ் பண்றது இல்ல. அந்த துறை தான் உங்கள சூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி கவுன்சிலிங் போம்போது. யூ டோன்ட் சூஸ் த டிபார்ட்மெண்ட், தி டிபார்ட்மெண்ட் சூசஸ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப உண்மை. நீங்க வந்து அந்த துறைய வந்து நீங்க எடுக்கிறது இல்ல. அந்த துறை உங்கள தேர்ந்தெடுத்துக்குது. அப்படி தான் நீங்க வந்து அத புரிஞ்சுக்கணும். ஸோ அது எந்த துறை எடுத்திருந்தாலும் நீங்க வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு சில விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்ட்டுனா, சில கோர் டிபார்ட்மெண்ட் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த கோர் டிபார்ட்மெண்ட்ட எடுக்க முயற்சி பண்ணுங்க. கிடைச்சதுன்னா அந்த கோர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இல்ல அப்டின்னா வேற எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குதோ எடுத்துக்கோங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து நல்ல சூழல் தான். நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க வந்து எல்லாத்தையும் எடுங்க. பட் வாய்ப்பு இருக்கும்போது இந்த மாரி நான் யூஸ் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னா எத வந்து எடுக்கிறது அப்டின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, சரி ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்க வந்து எம்பிபிஎஸ்ல அதாவது டாக்டருக்கு படிச்சு எம்பிபிஎஸ் படிச்சு ஒரு மருத்துவர் ஆயிடுறீங்க. டாக்டர் ஆயிடுறீங்க இல்லையா? இந்த மருத்துவமனையில நீங்க வந்து 2Aல ஒரு அசிஸ்டன்ட்டா வரலாம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்றீங்க. எம்பிபிஎஸ் படிச்சவங்க தான் மருத்துவர் தான் அங்க வந்து முக்கியமான நபரா இருக்க போறாரு. அதே துறையில நீங்க குரூப் 2Aல அமைச்சு பணி அப்படின்னு படிப்போம். டிஎன் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் அப்படின்னு படிப்போம். இந்த அமைச்சு பணியில நீங்க வந்து இந்த மாதிரி அதர் ஸ்ட்ரீம்ல உள்ள வரலாம். நெறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்திருப்பீங்க. போலீஸ்ல 2A அசிஸ்டன்ட் இருப்பாங்க. காவல்துறை பரீட்சை எழுதி, காவல்துறை பயிற்சி எடுத்து, காவல்துறை அதிகாரிகளாக வரக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்க கூட வந்து அமைச்சு பணி மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. 2A அல்லது குரூப் 4 இந்த மாதிரியான இதெல்லாம் இருப்பாங்க. குரூப் 4ல அதேபோல 2Aல இருப்பாங்க. குரூப் 2ல கூட இருப்பாங்க. அண்ட் தென் வந்து டாக்டர் மருத்துவமனையில மருத்துவர்கள் தான் முக்கியமான அதிகாரிகளா இருப்பாங்க. அதுல வந்து 2A, 2 அந்த மாதிரியான போஸ்டிங்ல இருப்பாங்க. என்ஜினியரிங் சார்ந்த துறைகள்ல இது மாதிரி வந்து 2A, குரூப் 4 இந்த மாதிரியான துறை சார்ந்த நபர்கள் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, வேறு ஒரு ஸ்ட்ரீம் அந்த துறை சார்ந்து படிச்சவங்க தான் அங்க முக்கியமான அதிகாரியா இருப்பாங்க. நீங்க வந்து அதுல வந்து அவங்களோட ஆடிட்ஸ் பார்க்குறது, கணக்கு வழக்குகள் பார்க்குறது, அந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்க. அதுவுமே நல்ல வேலை தான். பட் ஒரு வேளை உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னா, நீங்க முன்னின்று நடத்தக்கூடிய சில துறைகள் இருக்கு. அது என்ன அப்படின்ட்டுனா, இப்ப ரொம்ப காமனா குரூப் 4ல எல்லாரும் பேசுற ஒரு விஷயம் என்னது? விஏஓ. இப்ப நீங்க இங்க ஒரு விஏஓ அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா, அந்த துறையில, அந்த இடத்துல நீங்க தான் வந்து இன்சார்ஜ். நீங்க செய்யறது தான் அதாவது நீங்க தான் வந்து அந்த வேலைய முன்னின்று நடத்தணும். அப்போ இந்த இடத்துல எனி டிகிரியே இல்ல 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் இல்லையா? அப்போ யார் வேணாலும் அந்த இடத்துக்கு வரலாம். முதல் மதிப்பெண் இருக்கு அப்படின்னா, உங்க துறை. நீங்க தான் அங்க அந்த முக்கியமான அதிகாரி.
அப்போ இங்கிருந்து அடுத்தடுத்து நீங்கள் தான் வந்து அந்த முக்கியமான அதிகாரியாக போவீங்க. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், எனக்கு புரியுது இது குரூப் 4 கவுன்சிலிங்கு. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆர்ஐ எடுக்கிறீங்க அப்படின்னா, அடுத்து வந்து டெப்டி தாசில்தார் போவீங்க, அடுத்து தாசில்தார் போவீங்க அப்படின்னா, இங்கே அந்த முக்கியமான அதிகாரியாக நீங்கள் தான் இருப்பீங்க. அதுவே வந்து வேற ஏதாவது ஒரு துறை, இப்போ ஒரு மருத்துவ துறையில் ஒரு டாக்டர் ஒரு மருத்துவமனையில் வந்து நீங்கள் குரூப் 4லையோ அல்லது 2Aலையோ வந்து போஸ்டிங் எடுக்கிறீங்கன்னா, அடுத்து வந்து நீங்கள் சூப்பரண்ட் அப்படிங்கிற ரேங்க் வருவீங்க. அந்த அந்த ரேங்க்லேருந்து அடுத்து ஏஓ அப்படிங்கிற ரேங்க் வருவீங்க. இதெல்லாம் வந்து அந்த மருத்துவமனையில் நடக்கக்கூடிய வேலைகளுக்கு நீங்கள் கணக்கு வழக்கு தான் பார்க்க போகிறீங்க. அங்கே யார் ஹீரோ அப்படின்னா மருத்துவர் தான் ஹீரோ. அவர் தான் வந்து அந்த இடத்துல வந்து முக்கியமான ஏன்னா மருத்துவம் பார்க்குறவர் தான் அங்கே வந்து முக்கியஸ்தர். ஸோ அப்போ அவர் தான் வந்து அந்த இடத்துல கம்ப்ளீட் இன்சார்ஜாக இருப்பார். ஒரு மருத்துவர், அவர் பரீட்சை எழுதி வந்திருப்பார், அவர் தான் அந்த இடத்துல முழு இன்சார்ஜாக இருப்பார். நீங்கள் அந்த இடத்துல அரசாங்கத்திற்கு தேவையான அந்த துறைக்கும் அரசாங்கத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு, ஒர்க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இதுதான் நீங்கள் பண்ண போகிற வேலை. அப்போது எண்ட் ஆஃப் த டே என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டுனா, ஒரு 2 மேஜர் ஏரியாவை நீங்கள் பிரிச்சுக்கலாம். அது என்ன அப்படின்ட்டுனா, லைக் வந்து உங்களோட கோர் டிபார்ட்மெண்ட்டாக போகிறது. கோர் டிபார்ட்மெண்ட்னா என்னது? இப்போ நீங்கள் போய் எதுவும் டிகிரி படிக்க போகிறது இல்லை. ஆனால் எனி டிகிரி எந்த துறை சார்ந்து படிச்சிருந்தாலும் அந்த துறைக்குள்ளே நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான துறை. தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ விஏஓ அப்படின்னு ஒரு வேலை எடுத்தீங்கன்னா, அங்கே நீங்கள் தான் அந்த முக்கியமான நபர். நீங்கள் தான் வந்து வேலை செய்யணும். நீங்கள் தான் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கணும். அதுவே வந்து இப்போ அதே குரூப் 4 அது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். நிறைய பேரண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது டிஎன்பிஎஸ்சிக்கு. அந்த மாதிரியான துறைகளை சூஸ் பண்ணுங்கள். இது குரூப் 4 வச்சு சொல்கிறத விட 2A வச்சு சொன்னால் நல்லா புரியும் அப்படிங்கிறதுனால 2A வச்சு சொல்கிறேன். இப்போ 2Aல அரௌண்ட் லெவல் 10லேருந்து ஆரம்பிப்பாங்க. இந்த லெவல் பற்றியெல்லாம் நான் தனியாக பேசுகிறேன். இப்போதைக்கு இந்த லெவல் 10ல் ஆர்ஐ அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கும். இதிலே வந்து இந்த 2A எக்ஸாம்லேயே வந்து 2Aல லெவல் 10ல் தான் ஆர்ஐ வரும். நிறைய வந்து அசிஸ்டன்ட் அப்படின்னு படிப்பீங்க. இந்த அசிஸ்டன்ட் இன் சோ மெனி டிபார்ட்மெண்ட் படிப்பீங்க. எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கவனிங்க. இப்போ நம்ம பத்திரப்பதிவு துறை அப்படின்னு படிப்போம்ல, அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பேர். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பேர். இன்னொரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுனா ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லையா, மருத்துவமனை. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ கவனிங்க, இப்போ 2 அசிஸ்டன்ட் போகிறாங்க. ஒரு புரிதலுக்காக இதை நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெளிவாக கவனிங்க. 2 அசிஸ்டன்ட் போகிறாங்க. ஒரு அசிஸ்டன்ட் வந்து பத்திரப்பதிவு துறைக்கு போகிறார். இப்போது இவர் அதுக்கு அடுத்த ப்ரொமோஷனில் மேபி சப் ரெஜிஸ்டாராவோ அல்லது ரெஜிஸ்டாராவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்டில் ப்ரொமோட் ஆகலாம். ஏன்னா அந்த துறை சார்ந்த ஒரு நபர், அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட், அந்த மாதிரி இவர் வந்து பயணிக்கிறார். இப்போ இதே போல் ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஹாஸ்பிட்டல் அந்த துறையில் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இவர் அதே துறையில் போயிருக்காருன்னு இவருக்கு இதுக்கு அடுத்து, அதாவது அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நபர் 2A எக்ஸாம் எழுதி போன ஒரு அரசு அதிகாரி அடுத்து எத்தனை வருஷத்துலையும் ப்ரொமோஷனில் மருத்துவராக முடியாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த துறை சார்ந்து படிச்சுட்டு வந்திருக்கணும். ஸோ அப்போது அதர் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கக்கூடிய துறைகள் எல்லாமே நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷனாக வைங்க. கடைசியாக 2வது நாள் 3வது நாள் வரும்போது இந்த மாதிரி மற்ற துறை சார்ந்த எல்லா வேலைகளும் நம்ம எடுப்போம். பட் ஃபஸ்ட்டு இது மாதிரி முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். இப்போ எடுத்துக்காட்டால் ஆர்டிஓ அப்படின்னு படிப்போம், ரோடு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு படிப்போம். இங்கே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இன்சார்ஜாக இருப்பார். இங்கே வந்து நீங்கள் அசிஸ்டண்ட்டாக போனீங்க அப்படின்னா அவர் தான் அங்கே முக்கியமான எல்லா வேலைகளும் பார்ப்பார். அவரோட கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய மற்ற எல்லா வேலைகளில் நீங்கள் வந்து அரசாங்கத்திற்கும் அந்த துறைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ஒர்க்கு, அது மாதிரி அந்த துறையில் இருக்கக்கூடிய மற்ற ஒர்க்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதுவே அசிஸ்டன்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பத்திரப்பதிவு துறைக்கு போனார்னா அந்த அசிஸ்டன்ட்டு ப்ரொமோஷனில் அடுத்தடுத்து அந்த பதவிக்கு போவார். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ ஆர்ஐன்னு போனார்னா ஃபஸ்ட்டு போகும்போது RA தான், ரெவன்யூ அசிஸ்டன்ட் தான். அப்புறம் ப்ரொமோஷனில் RI, அப்புறம் ப்ரொமோஷனில் டெப்டி தாசில்தார், அப்புறம் தாசில்தார். அது மாதிரி வந்து அந்த துறை சார்ந்து முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க அந்த துறையில் இருக்கக்கூடிய வேறொரு முக்கியமான அந்த துறை எந்த துறையோ அந்த துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் வந்து அந்த வேலையை பார்த்துப்பார். இன்னொருத்தங்க, அதாவது இப்போ நம்மள மாதிரி குரூப் 4ல் அசிஸ்டண்ட்டில் 2A இந்த மாதிரி வரக்கூடியவங்க வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போது இந்த 2A அப்படின்னு வரக்கூடிய போஸ்ட் அசிஸ்டன்ட் சொல்கிறோம்னா, குரூப் 4ல் வரக்கூடிய போஸ்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜூனியர் அசிஸ்டன்ட். நீங்கள் குரூப் 4ல் வரீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட். இப்போ இது வந்து JA. இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும் பள்ளிக்கூடத்தில். இப்போ இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆசிரியர்கள் தான் முக்கியமான பணியில் இருப்பாங்க இல்லையா. அவங்க தான் வந்து அங்கே பாடம் எடுக்கிறது, இந்த மாதிரி முக்கியமான வேலைகள் எல்லாம் பார்க்குறது ஆசிரியர்கள் தான். ஆனால் அங்கே இப்போது மதிய உணவுக்கு பணம் வரணும், ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடணும், இது மாதிரியான வேலைகள்லாம் யார் பார்ப்பாங்க? ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்ப்பார். தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போது இவர் அடுத்தடுத்த ப்ரொமோஷனில் ஆசிரியராக போகிறது இல்லை. இவர் அடுத்த அசிஸ்டன்ட் ஆவார், அடுத்து சூப்பரண்ட் ஆவார், அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆவார். ஆனாலும் எல்லாமே வந்து அந்த நிர்வாக வேலைகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி அந்த நிர்வாக வேலைகளை தான் பார்ப்பாங்களே ஒழிய அவங்க வந்து அந்த துறை சார்ந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது வேறு ஒரு துறை. அந்த துறையில் அந்த துறை சார்ந்து படித்தவங்க தான் அங்கே வந்திருப்பாங்க. அதுவே நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய துறையாக எடுத்துக்கிட்டீங்க, ஓன் டிபார்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த துறை வந்து நீங்கள் அந்த துறை என்ன வேலை செய்தோ அதில் நீங்கள் அந்த துறையோட வேலையை வந்து செய்வீங்க.
புரிஞ்சுக்கிறீங்கன்றீங்க. ரொம்ப சிம்பிளாக இப்படி வந்து புரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு துறை ஒன்று எடுத்துக்கிறீங்க. அந்த துறையில் மொத்தம் 2 வேலை வந்து நடக்கும். அதில் ஒன்று வந்து அந்த துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் சம்பளம் போடுறது. அந்த துறைக்கு அரசாங்கத்திட்டருந்து பணம் வரும்ல, அந்த பணத்தை வந்து செலவென்ன, வரவென்ன இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்குறது. இதெல்லாம் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நிர்வாகம் சார்ந்த வேலைகள். இப்ப இந்த நிர்வாகம் சார்ந்த வேலைகள பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஆட்கள் எடுக்கிறோம். டிஎன்பிசி மூலமாக ஆட்கள் எடுக்கிறோம். அதுவே இந்த துறை ஒரு வேலை செய்யும்ல. இப்ப இது என்ன துறையோ அந்த துறை. இப்ப சுகாதாரத்துறை, வருமான வரித்துறை, அதுபோல வந்து நம்ம வந்து போக்குவரத்து, மருத்துவம், அதுபோல காவல்துறை, இது மாரி நெறைய துறைகள் வச்சிருக்கோமா. இப்ப காவல்துறை அப்படின்னு எடுத்துக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக. இப்ப இந்த காவல்துறை என்ன வேலை செய்யணும்? காவல் காக்கணும். மக்களுக்கு பாதுகாப்பு குடுக்கணும். அந்த வேலைய யார் செய்வாங்க? காவல்துறை அதிகாரிகள் செய்வாங்க. அப்போ போலீஸ்க்கு படிச்சு போறவங்க தான் அந்த வேலைய செய்வாங்க. அதே காவல்துறை அதிகாரிகளுக்கு சம்பளம் போடுறது, அதே காவல்துறை அதிகாரிகளுக்கு மெடிக்கல் லீவு, அது இதுன்னு அந்த லீவ சாங்ஷன் பண்றது. இப்போ அந்த அதிகாரிகள் சார்ந்து அந்த துறைக்கு வரக்கூடிய பணத்த ரெகுலேட் பண்ணி, ஆடிட் பண்ணி அரசாங்கத்திற்கு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றது. அந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் செய்யறதுக்கு டிஎன்பிஎஸ்சிலருந்து ஆட்கள் எடுத்து இங்க வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்க வேறு ஒரு துறை சார்ந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, அந்த மாரி நிர்வாகம் சார்ந்த, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த வேலைகள செய்ய போறீங்க. அந்த துறையில நீங்க தான் போய் அந்த வேலைய செய்ய போறீங்க அப்படின்னு இருந்தா, இன்னும் வந்து அந்த துறை சார்ந்த ஒர்க் வந்து நீங்க வந்து செய்வீங்க. இப்போ யாருக்கு எந்த வேலை பொருந்தும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த நிர்வாகம் சார்ந்த வேலைகள செய்றது எல்லாமே ஆஃபீஸ் ஒர்க்கா இருக்கும். இப்போ இந்த நிர்வாகம் சார்ந்த வேலைகள நீங்க செய்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க்கா இருக்கும். காலையில போவீங்க, ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு அந்த டாக்குமெண்ட் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து அந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிக்கிறது, ரிப்போர்ட் கிரியேட் பண்றது. அதுல என்னென்ன அடுத்தடுத்து அந்த ரிப்போர்ட்ஸ வந்து கிரியேட் பண்றது, யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும், யாருக்கு வரும் போகும். இந்த மாதிரி வந்து அந்த டாக்குமெண்ட் பேஸ்டு ஆஃபீஸ் பேஸ்டு ஒர்க்கா வந்து அலுவலகம் சார்ந்த ஒரு பணியாக இது வந்து இருக்கும். இந்த நிர்வாக வேலைகள் வேறு துறையிலயோ அல்லது உங்க துறையிலயோ அந்த மாதிரி ஆஃபீஸ் பேஸ்டு ஒர்க்கா எடுத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இருக்கும். அதுவே வந்து அந்த துறை சார்ந்து இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி, காவல்துறை அதிகாரியாக பணி புரியிறாரு அப்படின்னா, களத்தில அந்த துறை என்ன வேலை செய்யுதோ, அந்த வேலைய களத்தில இறங்கி மக்களோடு மக்களாக இன்டராக்ட் பண்ணி, ஒவ்வொரு துறை ஒவ்வொரு வேலை செய்யும்ல. எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் மக்களுக்காக தானே பணி செய்றோம். ஸோ அப்போ மக்களோட மக்களாக அந்த வேலைய வந்து அந்த துறை சார்ந்த வேலைய முடிக்கிறதாக இவங்க வந்து இருப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டா விஓஓ அப்படிங்கிற இடத்துக்கு போறீங்கன்னா, மக்கள சந்திப்பீங்க. அந்த துறை இப்ப வருவாய்த்துறை, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னா அந்த துறை என்னென்ன வேலைலாம் செய்ய நினைக்குதோ, அது எல்லாம் நீங்க வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபராக இருப்பீங்க. அதே துறையில சம்பளம் போடக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ்ல உட்காந்து ஒவ்வொரு மாசமும் அவங்களோட வரவு, செலவு கணக்கெல்லாம் பார்த்து யார் யாருக்கு என்னென்ன சம்பளம், என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சம்பளம் போட போறதில்ல. சம்பளத்துக்கு இதான் கணக்கு அப்படின்னு அரசாங்க கருவூலத்துக்கு குடுக்க போறோம். அவங்க வந்து கருவூலத்திலருந்து சாங்ஷன் பண்ண போறாங்க. அந்த ரிப்போர்ட்ட ரெடி பண்ணி கொண்டு போய் குடுக்குறது தான் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டோட ஒர்க்கா இருக்கும். ஸோ அது மாதிரி. ஸோ அப்போ மொத்தமா நீங்க எந்த துறைய தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது, எந்த துறையுமே வந்து ஏற்றம், இறக்கம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வேணுமோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து துறைய தேர்ந்தெடுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஒர்க் பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்ட்டுனா, நீங்க வந்து அந்த நிர்வாகம் சார்ந்த, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த ஒர்க்க எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு ஃபீல்டுல இறங்கி ஒர்க் பண்ணா நல்லாருக்கும். இல்ல இன்னைக்கு இல்லனாலும் இன்னும் 10 வருஷத்துல ஒரு ப்ரமோஷன்ல வந்து எனக்கு வந்து அந்த துறை சார்ந்த ஒரு முக்கிய அதிகாரியாக வர மாரி வந்தா நல்லாருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட துறை வந்து அந்த அந்த துறையில நீங்க முக்கியமான நபராக இருக்க மாரி, விச் இஸ் அந்த துறை என்ன வேலை செய்யுதோ, அந்த வேலைய நீங்க செய்ற மாதிரியான ஒரு போஸ்டிங்க பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்க மாரி இருந்தா ஃப்ரீயா விட்டுருங்க. அங்க போயிட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல வந்து அந்த துறை சார்ந்த வேலை, அந்த துறை சார்ந்த வேக்கன்சி எல்லாம் ஓடிட்டு இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச துறையா வந்து எடுத்துக்கோங்க. பெருசா நெறைய யோசிக்காதீங்க. நெறைய யோசிக்கிறது ஒரு மாரி பெரிய கன்ஃப்யூசிங்கா இருக்க மாரி இருக்கலாம். ஒரு மாரி உங்களுக்கு அது எல்லாம் வந்து குழப்பமா இருக்க மாரி இருந்தா ஃப்ரீயா விட்டுருங்க. ரிலாக்ஸ்டா போயிட்டு ஒரு துறைய தேர்ந்தெடுத்துட்டு வாங்க. பார்த்துக்கலாம். அண்ட் கடைசியா வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தவரையில எப்படி வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா நீங்க பரீட்சைக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம்ல. ஃபர்ஸ்ட் பரீட்சைக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் குடுத்துருக்கோமோ, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம வச்சுக்கிட்டு அதோட ஒரிஜினல்ஸ வந்து செக் பண்ணுவாங்க. அந்த ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொண்டு போனீங்கனாவே போதுமானதா இருக்கும். அது இல்லாம வந்து வேற ஏதாவது ஒரு சில ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கு. அந்த மாரி ஏதாவது இருந்தா அதற்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போங்க. ரொம்ப மேஜரா பெருசா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல எதுவும் இஷ்யூ வராது. அப்படி ஏதாவது வந்தா கூட அதற்கு வந்து நீங்க திரும்ப வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ட குடுங்க அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வந்து உங்களுக்கு அவகாசம் குடுத்து, அத சரியா கொண்டுட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவ்ளோ கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதி வந்திருக்கீங்க. உடனே ரிஜெக்டட் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் எதுவும் ஒரு சீட்டிங் பண்ணாம இருந்தா. சீட்டிங் பண்ணாம இருந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. தாராளமா வந்து நீங்க வந்து உங்களோட எந்த சர்டிஃபிகேட் கேட்கறாங்களோ, அது இன் கேஸ் வந்து அது இல்லன்னா கூட மறுபடியும் நீங்க கொண்டு போய் குடுத்து அத சரி பண்ணி போய்க்கலாம். பரீட்சைக்கு போய்க்கலாம். வேலைக்கு போய்க்கலாம். பிரச்சனை இல்ல. ஏதாவது தவறு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டுபிடிச்சா அப்பதான் வந்து ஸ்ட்ரிக்ட்டான நடவடிக்கை இருக்கும். ஸோ தட் அப்ப நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் குடுத்துருக்கீங்களோ, அதோட ஒரிஜினல்ஸ்லாம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன ஃபார்மட்ல இருக்கோ, அதே மாரி வரிசையா அடுக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். அப்போ ஒரிஜினல் அதுக்கான
1 ஆர் 2 செட்டு ஜெராக்ஸு. நீங்கள் எப்படியும் இங்கேருந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க இருந்து வரீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்க சர்டிஃபிகேட்ட பத்திரமா வச்சுக்கோங்க. ட்ரெயின்ல வச்சுட்டு போறது, சைட்ல ஜன்னல் வழியா விழறது, இல்ல அது மாதிரி நெறைய சோ மெனி கேஸஸ் இருக்கு. அது மாரிலாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து சர்டிஃபிகேட்ட ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்து, பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு, பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துங்க. கவனம், ரொம்ப கவனம். டாக்குமெண்ட்ஸ் அப்ப நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன அப்லோட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்க போறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட பரீட்சைக்கான குவாலிஃபிகேஷன் தகுதி என்னது? இப்ப 10வது படிச்சிருக்கணும். அப்ப 10வது படிச்சிருக்கிறதுக்கான சான்று. நீங்க வந்து ஒரு ரிசர்வேஷன் கிளைம் பண்றீங்க அப்படின்னா, அந்த ரிசர்வேஷனுக்கு நான் உரித்தான ஆளு அப்படிங்கிறதுக்கான சான்று. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மேஜர். அந்த குவாலிஃபிகேஷன் அண்ட் தென் த கம்யூனிட்டி. பிகாஸ் அந்த ரிசர்வேஷன நம்ம வந்து எடுக்கிறதுனால, அந்த ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட். இப்ப நீங்க வந்து அறநிலைத்துறையில எடுக்கிறீங்க, வேலை எடுக்கிறீங்க அப்படின்னா, ஹிந்து அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வரிசைப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். அண்ட் அதுபோல வந்து ஹவ் டு ரீச் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸுங்கிறத பார்த்து வச்சுக்கணும். அங்க போயிட்டு தடுமாறிட்டு இருக்கக்கூடாது. எப்படி போறது? என்ன பண்றதுன்னு கூகுள்ல போய் தேடிக்கிட்டு, புடனைக்கு பின்னாடி தான் இருக்கேன். ஓவர்ன்னு தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்க திரும்புறதா, அங்க திரும்புறதான்னு கடைசி நேரத்தில போய் அவசர அவசரமா ஹரிபரியா ஓடக்கூடாது. அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி நாளே போய் தங்கிருங்க. இல்ல முடியல அப்படின்னா கூட நேரமா 5 மணி, 6 மணிக்கு அங்க ரீச் ஆயிடணும். மழை பெய்யும். ரோடு வந்து ஜாம் ஆயி நிக்கலாம். நீங்க வந்து டிராஃபிக்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போங்க. பெருசா கிரவுட் இருக்கலாம். நீங்க ட்ரெயின்ல போலான்னு நினைக்கலாம். அந்த ட்ரெயின் ட்ராக் வந்து பெருசா மழை பெஞ்சு மழையில வந்து அந்த ட்ராக் ஏதாவது டேமேஜ் ஆகுற மாரி இருந்தா ட்ரெயின வந்து முன்னாடியே ஸ்டாப் பண்ண போறாங்க. அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி முன்னாடியே போய் நில்லுங்க. நீங்க வந்து நாம் பார்த்துக்கலாம் அந்த மாரி ஒரு அலட்சியம் பண்ணிறாதீங்க. சென்னைன்னு இல்ல, எந்த ஊருக்கு எப்போ போனாலும் எக்ஸ்பெக்ட் த டிராஃபிக், எக்ஸ்பெக்ட் எனி ஒரு திடீர்னு ஒரு கன்டிஜென்சி, ஒரு அவசர நிலை ஏதாவது இருந்தா நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கும் தயாரா இங்கிருந்தே திட்டமிட்டு அங்க போகணும். கடைசி நேரத்தில கழுத்த பிடிச்சுட்டு ஓடக்கூடாது. அதேபோல முன்னாடி போய் வந்தவங்க கிட்ட டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் எங்க இருக்கும்? எப்படி போலாம்? ஷார்ட்டஸ்ட் ரூட் என்ன? எந்த மாதிரி பயணிக்கலாம்? இப்ப நான் வந்து எப்படி பயணிச்சேன்னா எனக்கு கரெக்ட்டா இருக்கும். நான் பைக்ல வரேன், நான் கார்ல வரேன், இல்ல நான் வந்து ட்ரெயின்ல வரேன், நான் பஸ்ல வரேன். அப்ப நான் எங்க இறங்கணும்? எங்க போகணும்? அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கூப்பிட்டு பேசுங்க. எப்போதும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது சென்னை வந்து இந்த உடல்ல இருக்க இதயம் மாரி. அதாவது உடல் முழுக்க ரத்தம் போய் வந்தாலும், எல்லா ரத்தமும் எப்பயாவது ஒரு முறையாச்சு இதயத்துக்கு போயிட்டு போயிட்டு தான் வரும். இப்போ மூளை வந்து அங்கேயே தான் இருக்கும். இப்போ கை, கால்கள் அங்கேயே தான் இருக்கு. மற்ற அந்தந்த உறுப்புகள் அதது இடத்துல இருக்கும். ஆனா இதயம் மட்டும் உடல்ல உள்ள எல்லா பகுதிக்கும் ரத்தத்த அனுப்புது. அந்த ரத்தம் திரும்ப இதயத்துக்கு வந்து போகுதுல்ல, அது மாதிரி அந்த சென்னை, இதய துடிப்பு மாரி. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் ஏதோ ஒரு நாள் வந்து சென்னைக்கு போய் வருவோம். இல்லன்னா கூட குறைந்தபட்சம் நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் சென்னையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ கூப்பிட்டு கேளுங்க, பேசுங்க. எப்படி போறது? என்ன பண்றது? அப்படின்னு. என்னோட ஒரு சஜஷனா சொல்லணும்னா, சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இல்லன்னா அங்கிருந்து பஸ் இருக்கு. நீங்க வந்து பிடிச்சு அந்த இடத்துல போய் இது பண்ணிக்கலாம். சென்ட்ரல் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன், அங்க எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனு. புதுசா வரவங்களுக்கு சொல்றேன். சென்னையிலே பிறந்து வளர்ந்திருப்பீங்க. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், புரியுது. பட் புதுசா வரவங்க சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு வந்து போயிடலாம். பிராட்வே அப்படிங்கிற பகுதி சொல்லுவாங்க. இல்லன்னா சென்னை ஹைகோர்ட், சென்னை உயர்நீதிமன்றம் இருக்குல்ல, அந்த உயர்நீதிமன்றத்திற்கு ரொம்ப ரொம்ப பக்கம். இப்போலாம் நார்மலா கூகுள்ல போய் போட்டீங்கன்னாவே வந்துருது. சென்னை அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப பக்கம். இல்ல அங்க போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் சென்னையோட சென்ட்ரல் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு, நீங்க அங்கிருந்து மேப் போட்டு கூட போய்க்கலாம். அது மாரிலாம் வந்து யோசிச்சுக்கோங்க. கூப்பிட்டு பேசுங்க. முன்னாடியே தயாரா இருங்க. கவனம். நம்மளே வந்து எப்படி வந்து போறது? ஆட்டோல போனா எப்படி? நடந்து போனா எப்படி? பஸ்ல போனா எப்படின்னு பல விதமா வீடியோ போட்டு வச்சிருப்போம். என்னோட டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அதெல்லாம் கூட நீங்க வந்து விருப்பம் இருந்தா பாருங்க. இந்த கடைசி நாள் கிடைக்குமா கிடைக்காதான்னு எப்போதுமே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. அது நம்ம குறைச்சு சொல்ல முடியாது. நீங்க வந்து ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனா எங்கேயாவது 1 மார்க் 2 மார்க் மிஸ் ஆயிருக்கும். பார்த்தா கடைசி நாள் கவுன்சிலிங்ல இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து யாரையுமே வந்து அது இவங்க நல்லா படிச்சாங்க, படிக்கலன்னு கடைசி நாள் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அது எண்ட் ஆஃப் த டே எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, எப்படி மார்க் வந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இந்த கடைசி நாள் பொறுத்தவரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, போம்போதே தைரியமா போங்க. கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் பார்த்துக்கலாம். நான் திரும்ப வருவேன் அப்படிங்கிற மாரி ஒரு தைரியமா போங்க. நான் பார்த்துருக்கேன் அந்த கவுன்சிலிங் ஹால்ல வந்து இப்போ உள்ள வந்து எல்லாரும் போயிட்டாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம். ஒரு சிலருக்கு தான் கிடைக்கிற மாரி இருக்கு. மொத 10 பேருக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிட்ட பிறகு அந்த மைக்ல வந்து சொல்றாங்க. இந்த நம்பர் சொல்லிட்டு, இந்த நம்பருக்கு பிறகு இருக்கவங்க எல்லாம் போலாம். உங்களுக்கு வந்து போஸ்டிங் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கவுன்சிலிங் ஹால்ல இருந்து எல்லாம் அழுதுட்டு வெளிய வராங்க. போன 2-2A நம்ம ரேணு சாரோட போஸ்டிங் எடுத்தோம்ல, அப்போ கூட வந்து நெறைய நம்மளோட ஸ்டூடண்ட்ஸே வந்து நெறைய வந்து அப்படியே கண்ணீர கட்டுப்படுத்திக்கிட்டு வந்து அழுதுட்டு, அதுலயும் பசங்கள்லாம் வந்து கண்ணீரோட வெளிய வரத பார்க்க ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும். அது சொல்லவே முடியாது. அந்த மாதிரி வந்து இருக்கும்.
போகும்போதே தைரியமாக போங்க. போடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி போங்க. வெற்றி தான் புதுசு, தோல்வி நமக்கு ஒண்ணும் பெருசு இல்லங்கிற மாதிரி, வந்தா மழை பார்த்துக்கலாங்கிற மாதிரி போல்டா போங்க. போல்ட்னஸ் தான் இருக்கிறதுலே நீங்க அணிஞ்சிக்கக்கூடிய சிறந்த ஒரு ஒரு அணிகலனா இருக்கும். அத விட சிறந்த அணிகலன் எதுவுமே இல்ல. நீங்க வந்து எவ்வளோ உயரிய ஒரு ஆடை போட்டு போனாலும் கூட, அந்த முகத்தில ஒரு போல்ட்னஸோட போறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு இதா இருக்கும். அதனால கோ வித் ஆட்டிட்யூட். ஒரு கெத்தா போங்க. பார்த்துக்கலாம். அடுத்த நாள் அடுத்த கவுன்சிலிங்ல மொத நாள் வரலாம். என்ன பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு போல்டா போயிட்டு வாங்க. கண்டிப்பா கிடைக்கும். வேண்டிப்போம், பிரார்த்திப்போம். எல்லாமே பண்ணுவோம். பட் ஒருவேள இஃப் இன் கேஸ் மிஸ் ஆனாலும் சான்சஸ் ஆர் தேர். கடைசி நாள் போகும்போது ஒருவேள மிஸ் ஆக சான்ஸ் இருக்கா? மிஸ் ஆனாலும் பரவால்ல பார்த்துக்கலாம். அடுத்த தடவ படிக்கலாம். போட்டு ரொம்ப வந்து இதெல்லாம் குழப்பிக்காதீங்க. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத சில விஷயத்த நம்ம பெருசா ஒண்ணும் குழப்பிக்கக்கூடாது. பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு அடுத்த வேலைய பார்க்கணும். ஸோ இதுதான் கதை. வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, அத பத்தி நீங்க சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றத பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஆளாளுக்கு ஒருத்தர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்லுவாங்க. நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். அதனால இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி? எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன் இது அப்படி, இது அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த டிபார்ட்மெண்ட் என்ன வேலை செய்றாங்களோ, அதை பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்ப காவல்துறைக்குள்ள போயிட்டு, எனக்கு சனி, ஞாயிறு லீவே குடுக்க மாட்றாங்கன்னு நீங்க கேட்க முடியாது. நீங்க போயிருக்க வேலை என்ன? மக்கள பாதுகாத்து நிக்க வேண்டிய வேலேந்து நிக்க வேண்டிய வேலைக்கு போயிட்டு, வேலை பிடிக்க கஷ்டமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ற துறை என்ன வேலை செய்யுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த துறைக்கான ஆளாக நீங்க வந்து போணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சொல்லுவேன். இன்னொருத்தங்க சொல்றாங்கன்னு போகாதீங்க. அந்த துறை என்ன வேலை செய்யுது? அதற்கான ஆளா நானு அப்படின்னு பார்த்து போங்க. 2வது அந்த துறையோட அந்த பணிகளுக்கான ஆளாக போறீங்களா? இல்ல அந்த துறையில நிர்வாக பணிகள் செய்றதுக்கான ஆளா போறீங்களா? அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்க ஒரு துறை சூஸ் பண்றீங்க. அந்த துறையில நிர்வாக பணி செய்றதுக்கான ஆளா போறீங்க அப்படின்னா, அப்ப அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் அப்படின்னா நீங்க ஆஃபீஸ்ல தான் இருக்க போறீங்க. ஆஃபீஸ்ல தான் உங்களுக்கு வந்து வொர்க் இருக்கும். துறை என்ன வேலை செய்யுதோ அந்த வேலைக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த துறை சார்ந்து நீங்க வந்து போய் மக்கள சந்திக்கிறது, அது மாரிலாம் வேலை செய்வீங்க. இப்போ விவசாயத் துறையில வந்து வேலைய எடுத்துட்டு, கையில மண்ணு படுது அப்படின்னு குத்தம் சொன்னா அது சரியா இருக்காது. எந்த வேலையும் மோசம் இல்ல. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாரி ஒரு வேலைய தேர்ந்தெடுத்துக்கோங்க. மனசுக்கு பிடிச்ச மாரி ஒரு துறைய தேர்ந்தெடுத்துக்கோங்க. எல்லாரோட ஒப்பீனியனும் கேளுங்க. தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட முடிவாக இருக்கட்டும். இப்ப கஷ்டப்பட்டு படிச்சு, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து சாதிச்சு வந்து கவுன்சிலிங் ஹால்ல நின்னு ஏன் இன்னொருத்தன் சொல்ற துறைய எடுக்குறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அத எடுங்க. ஒப்பீனியன் கேளுங்க. எல்லார்ட்டயும் கேளுங்க. எல்லா தகவலையும் வாங்கிக்கோங்க. இறுதி முடிவு உங்களோடதா இருக்கு. உங்களோடதா இருக்கட்டும். நல்லா போயிட்டு ஜாலியா வந்து போஸ்டிங் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. வாழ்த்துக்கள். அண்ட் நல்லா வந்து மக்கள் பணி வந்து சிறந்த பணி. இருக்கிற பணிகளிலே வந்து சிறந்தது வந்து மக்களுக்காக பணி செய்வது. மக்களுக்கு சேவை செய்வது மகேசனுக்கு இறைவனுக்கு சேவை செய்வது போல அப்படின்னு தமிழ் வந்து நமக்கு கற்பிக்குது. அதனால மக்களுக்கு சேவை செய்யலாம். அண்ட் சந்திப்போம். தேங்க் யூ. டாடா பை.